என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னுடைய உதவியாளரை ஆதவர்ஜினாவோடு தொடர்பு கொள்ளச் சொன்னேன். 1 நிமிடம் பேசியிருப்பேன். என்ன நடந்தது என்று விசாரித்தேன். இது ஒரு விபத்து, அப்படித்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், இதை அரசியலாக்க வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று மட்டும்தான், விஜயிடம் சொல்லுங்கள் என்று மட்டும்தான் சொன்னேன். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவரோடு மட்டுமல்ல, அந்த இயக்கத்தில் யாரோடும் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் பேசிய அளவுக்கு கூட திமுகவோ அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்து பேசவில்லை. நான் பேசிய அளவுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சிறுபான்மையினரின் வாக்குகளை இவர் குறிவைக்கிறார், அதை பிளவுபடுத்த பார்க்கிறார், அதனால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அவர் இடையூறாக இருக்கிறார் என்று விமர்சித்தவன் நான். இதனை சுட்டிக்காட்டி பாராட்டுவதற்கோ வாழ்த்துவதற்கோ இங்கு யாருக்கும் மனம் இல்லை.